ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செம்மையாக சூப்பராக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. பார்த்தீங்கன்னா பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களேன்னு தங்கச்சிக்காரி சொல்லியும் தமிழ் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அப்படியே சேதுபதி காதில் சொல்ல போகிறாங்க. அவங்க அப்பையும் தடுத்து நிறுத்துறாங்க. இல்லை வாய மூடு, அப்படி என்ன பேசிகிட்டு இருக்கமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருது. கனத்த இதயத்தோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. எல்லாம் சந்தோஷமாக இருக்குப்பா, கல்யாணம் நினச்ச மாதிரி நடத்திட்டியப்பா ராஜாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்காகத்தான் நான் கல்யாணம் பண்ணிங்கிறாங்க. அப்புறமா அவங்க தமிழ் அப்பா இனிமேல் நடக்கிறதே வேற, கல்யாணம் என் மகளுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா துள்ளி குதிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வர்றாங்க. சேதுபதி வீட்டுக்குள்ள வந்த கையோட வலது காலை எடுத்து வச்சோமான்னு உள்ளார போடுறாங்க. இங்கே விளக்கு ஏற்று அப்படின்னு சொல்றாங்க. விளக்கு ஏற்ற போறாங்க தமிழ். அப்போதைக்கு அவங்க பாட்டி இருந்துட்டு சொல்றாங்க, சேதுபதி பாட்டி நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே குச்சியில எல்லா திரியும் நீ ஏற்றணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க பாட்டி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வி. என்ன பண்ணுது, டக்குன்னு சூடத்தை எடுத்து எல்லா திரியிலையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வச்சு விட்ருது. பரவாயில்லையே, பெரிய விவரமான ஆள் தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அக்கா திறமை அப்படின்னு எல்லாரும் ஒரு நல்லவங்க நல்ல விதமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் உன் மருமக நல்ல திறமைதாப்பா அப்படின்னு பேசிக்கிறாங்க அவங்க சித்தப்பு மாமு எல்லாம். அப்புறமா பற்ற வைக்க போகிறாங்க. பார்த்தா காற்று செம்மையை அடிக்குது. அப்போ கதவை சாத்த சொல்கிறாங்க, ஜன்னலையும் சாத்த சொல்கிறாங்க. உடனே சேதுபதி பாட்டி, ஏன்டா வந்த அன்னைக்கு கதவை சாத்தணுமா, விளக்கேற்றல திறந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சேதுபதி பாட்டி கொஞ்சம் சாத்துங்க பாட்டி, அதெல்லாம் முடியாதுடா, உன் முன்னாடி இப்போ விளக்கேற்ற சொல்கிறா அப்படிங்கிறாங்க. சேதுபதி உடனே என்ன பண்ணுறாங்க, அப்படியே தமிழுக்கு அந்த பக்கமாக விளக்கு ஒருத்தர் அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்காரு, காற்று வர விடாமல். இப்போ நீ விளக்கேற்று அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கரெக்டாக ஒரே குச்சியில் எல்லாத்தையும் ஏற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் சேதுபதி இங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. அதை தமிழ் அப்படியே வியப்பாக பார்க்குறாங்க. பரவாயில்லையே, நமக்காக கை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பால் பழமும் அடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. பாலை குடிச்சிட்டு இருக்காரு சேது. ஐயோ எனக்கு பிடிக்காதே, மட்டுமே வேணான்னு சொன்னால் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்புறாங்க. ஆனால் அவங்க தங்கச்சி வந்து, மாமா அவன் அக்காவுக்கு பால் பிடிக்காது, இப்போ குடிச்சா வாந்தி எடுத்துருவா அப்படிங்கிறாங்க. என்னடி முத பால் குடிக்கணும்னு சாங்கியம் இருக்குது தெரியாத உனக்கு அப்படின்னு திட்டுறாங்களா. பாட்டி என்ன பாட்டி, அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறா, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க சேது. அதுக்கப்புறம் அப்படி எங்கள் அக்காவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கல, பூரா பாலையும் குடிச்சிடுறாங்க சேது. அதுக்கப்புறமா இந்தா குடி, இதில் பழம் மட்டும்தான் இருக்குது, பாலெல்லாம் நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்களா சேதுபதி. அப்பவும் தமிழ் வந்து வியப்பாக பார்க்குறாங்க. பரவாயில்லையே, நல்ல மனுஷனாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. தமிழ்ச்செல்வி வீட்டில் அம்மா அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பிள்ளைங்க கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்லி எல்லா சடங்குகளையும் நல்லபடியாக முடிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து எல்லாரும் ஹாலில் உட்காந்துருக்கையில பார்த்தீங்கன்னா அப்படியே டிவியில் வர்றது மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவங்க சித்திக்காரி சேதுபதி சித்தியும் பையனும் பேசுகிறாங்க. அதே மாதிரி நியூஸ் வருது. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சேதுபதி சித்தப்பாவுக்கு ஃபோன் வருது. அவர் ஓடி வந்து, அண்ணே டிவியை போடுங்கண்ணேன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி இன்று கல்யாணம் நடந்தது, இந்த மாதிரி போலீஸ் அடித்தாங்க அப்படி இப்படிங்கிற நியூஸ் தகவல் வந்துடுது. 17 வயசு பிள்ளை தாலி கட்ட போனாங்க. எல்லா தகவல் வந்தோடனே அப்படியே செம்ம டென்ஷன் ஆகி சேதுபதி அப்பா என்ன பண்ணுறாங்க, பெரிய ஏதோ எடுத்து தூக்கி உடைச்சிடறாரு. டிவியை உடஞ்சிருது. என்னை எதை மறக்க நினைக்கிறனோ அதையே போட்டு காமிக்கிறாங்களே அப்படின்னு செம்ம காண்டாகிறாங்க. அதுக்கப்புறம் சேதுபதி அப்படிங்கிறாங்க, அப்பா நீ வந்து என்ன சொல்லுவி எது செய்வே தெரியாது, அந்த சிரிக்கி ஃபோன் போட்டாலே அவளை பிடிச்சாந்து நீங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டுற, அப்போத்தான் என் மனசு ஆறும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, கவலையே படாதீங்கப்பா, அந்த சிரிக்கி மோளை கூப்பிட்டு வந்து உங்கள் காலடியில் விழுத்தாட்டி அவள் குடுமையை அறுத்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்ப்பா, அப்படி கேட்கலன்னு அவங்க பிள்ளைய இல்லை அப்படின்னு சபதம் எடுத்துக்கிறாங்க ஆளாளுக்கு. அப்படி நடக்கட்டும் அப்படிங்கல தமிழும் அவங்க தங்கச்சியும் போல நடிக்க போகிறாங்க. அப்படியே கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே தலையை பிடிச்சி அறுக்கிற மாதிரி மன்னிப்பு கேட்குற மாதிரி நடுங்கி போயிருது. ரெண்டும் இப்படி பதட்டத்தோட பீதி கலந்து போயிருக்குதுங்க. அதை பார்க்குறாங்க சேதுபதி சித்தி. நினச்சி பார்த்துருப்பாளுங்க போல இருக்க அக்கா தங்கச்சி. அதே கொலை நடுக்கத்தில் இருக்காளுங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு நடுவிட்டுக்கு விளையாடி இருக்கியே, தினைக்கு நீங்கள் இதாண்டி பட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கர்வமாக பேசிக்கிறாங்க மனசுக்குள்ள. நடுவில் பார்த்தீங்கன்னா சேதுபதியோட அத்தை பொண்ணு தாமரை பால் தனக்கு கொடுக்குற மாதிரி கனவு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நைட்டும் தனக்கு நடக்கிற மாதிரி கனவு வாங்க போதா என்னங்கிறது இல்லை. கிறுக்கு முதேவி பாவம் ஆசை வச்சிருச்சு போல இருக்கு, என்ன பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைன்னு போடுறாங்க. தமிழை வந்து இந்த சித்திக்காரி சேதுபதியோட சித்தி வந்து மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. என்னம்மா எல்லா தப்பும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருமோன்னு பயமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியே மிரண்டு போய் பார்க்குறாங்க. என்ன பார்க்குற, நீ பண்ண எல்லா தப்பும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே பயத்தில் நடுங்கி போய் நிற்கிறாங்க. தமிழ் என்ன சொல்ல போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.